வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பேனாசோனிக் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இது பேசிக் மாடல். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நம்ம எந்த இடத்துல வேணாலும் கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம். நமக்கு ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குக்கரோட கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டர்ஸ், 0.5 லிட்டர்ஸ், 1 லிட்டர்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. வெளியெல்லாம் கொண்டு போகும்போது குழந்தைங்களுக்கு குக் பண்ணி தான் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த குக்கர் மூடியை திறந்த உடனே இருக்க அந்த குக் பாட்டை. நம்ம இதை தனியாக எடுத்து வாஷ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த பிளேட் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்தது. இது இல்லாமையும் நீங்கள் குக் பண்ணலாம் சம்டைம்ஸ். இது வந்து அலுமினியம் தான். நான் அந்த அலுமினியம் பாத்திரத்தை எடுத்த உடனே கீழே இந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட்டாக அந்த பாத்திரத்தோடு நம்ம உள்ளே போகும்போது இது உள்ளே ப்ரெஸ் ஆகும். குக் ஆனோன்னு ரிலீஸ் ஆகிடும். இந்த குக்கரில் பொலன்னு எப்படி தக்காளி சாதம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். நான் 1.5 அழகு சாதம் எடுத்துக்க போகிறேன். 1 வெங்காயம், 3 தக்காளி, ஒரே 1 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி. மசாலா பொருட்களெல்லாம் ஒன்று போட்டால் போதும். ஒரு பேஸ்ட்டையும் நான் சொல்கிறேன். நான் சோம்பு மட்டும் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் 1 or 2 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோடு சேர்த்து கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது சூடாகட்டும். இது நல்லா சூடானோடனே எடுத்து வச்சுருக்க 2 பிரிஞ்சி இலையை முதல்ல சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். அது எல்லாம் நல்லா வாசனை வர மாதிரி வறுபட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அந்த வெங்காயத்தை நம்ம இந்த சூட்டுலேயே வதக்கி விட்டுக்கலாம். அலுமினியம் கண்டெய்னருன்றதுனால நான் இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே தனியாக பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நல்லா வதங்கியாச்சு. இப்போ தக்காளியையும் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்த விழுது இந்த தக்காளி சாத்துக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே இதில் காரம் இல்லை. ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் இன்னும் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கியாச்சு. இப்போ கட்டி தயிரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். 1.5 அழகு பாசுமதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறின அந்த அரிசியை தண்ணியோட இந்த கண்டெய்னரில் சேர்த்துட்டேன் பாருங்கள். ரைஸ் குக்கரோட கண்டெய்னர். வதக்கினதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். 1.5 அழகு அரிசிக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. பொலன்னு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுதான் இதில் முக்கியமான அட்வான்டேஜே. குயிக்காக சமைக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்துடுறேன். மொத்தமாக இப்போ தான் உப்பே சேர்க்குறோம். நம்ம வதக்கும் போதெல்லாம் சேர்க்கலை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த அரிசி வந்து நமக்கு உடையக்கூடாது. இப்போ உப்பும் கரைஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணால் டேஸ்ட் பார்த்துடலாம். மூடி வச்சிடலாம். இது பேசிக் மாடல்ன்றதுனால ஒரே ஒரு பட்டன் தான். ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இதை தள்ளினீங்கன்னா குக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அது குக்காக ஆரம்பிச்சிரும். இதில் ரைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் காய்கறி, சுண்டல் எது வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்புமாலாம் கூட செய்யலாம். இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்து காமிச்சிருக்கேன். இவ்வளோ வெந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக. நடுவில் நம்ம எல்லா பிரியாணி வெஜிடபிள் ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உட்டன் ஸ்பேட்சுலா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பவர் ஆஃப் பண்ணல, பவர் ஆன்லேயே தான் இருக்குது. கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து குக் ஆனதுனால அந்த லைட் ஆஃப் ஆயாச்சு. இப்போ வந்து ப்ளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும் போதே. இதுவே நீங்கள் 4 அழகு சாதம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எப்படி பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமையே, அதுவும் அவ்வளோ குயிக்காக. இதுவே வந்து பேசிக் மாடல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அடுத்த மாடல் போனீங்கன்னா நீங்கள் குக் பண்ணதை வார்மாக வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ண தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆயாச்சு. பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக ஒத்தொத்தியாக இருக்குது பாருங்கள். சாதம் சூப்பராக இருக்கும்.
இந்த எலக்ட்ரிக் குக்கர் பற்றின ரிவ்யூவும் தக்காளி சாதம் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.